சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? பண்ணிடுவோம், சொல்லுங்கள். ஓகே, ஃபோன் எடுங்களேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி கால் பண்ணி, மச்சான் நான் ரொம்ப விரும்புகிற பொண்ணு வந்து என்னை நம்பி வந்துட்டா, நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்லுங்கள். அவன் கீழே இல்லையே கிளிப்பான். எடுக்க நம்ம அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஹலோ ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? மச்சி, நான் அந்த ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன்ல, அந்த பிள்ளையை கூட்டு வந்துட்டேன் இங்கே சென்னைக்கு. ஊர்லேருந்து கூட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? சத்தமாக பேசியா, ஒன்றும் கேட்க மாட்டேக்கு. இந்த பிள்ளை நீலாம் செத்துருவேன்னுட்டுறா, நான் கூட்டு வந்துட்டேன்டா. ஆமாம், டீனரில். இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லு. நீ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரவா? சரி, நீ வண்டி எடுத்து வாயேன். ஹலோ மச்சான், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. எங்கே இருக்க மச்சான்? ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு மச்சான். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் மச்சான். நான் வீட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவளை வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டா. கூட்டிகிட்டு வந்துட்டேன் மச்சான். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியல. எங்கே கூப்பிட்டு போகிறது எதுவுமே தெரியல. இப்போ என்ன பண்ணுறது மச்சான்? ஏதாச்சும் ஐடியா கூட. இப்போ வர முடியுமா? எங்கே இருக்க நீ? வீட்டில்? கூப்பிட்டு வந்துட்டேன் மச்சான் பொண்ணை. இங்கே நான் டி நகரில் இருக்கேன் மச்சான். வர முடியுமா இப்போ? அப்படியா? புரியல மச்சான். போலீஸ்லாம் இல்லை மச்சான், அதான் வரா மாதிரி இருக்கு. அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. அப்படியா? சரி ஓகே மச்சான். நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் மச்சான். டி நகர் பஸ் ஸ்டாப் கிட்டே வெயிட் பண்ணுறேன். ஓகே மச்சான், கால் பண்ணுறேன். அவனே கால் பண்ணுறான். ஹலோ மச்சான். சரி, ஒன்றும் இல்லைடா. நான் பொண்ணை சொல்லியிருந்தேன்லடா, அந்த பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னிச்சுடா. நானும் போய் கல்யாணம் பண்ணிட்டேன்டா. இப்போ என்னடா பண்ணுறது? ஆமாண்டா, பயமாகுதுடா. இங்கே தான்டா டி நகரில் இந்த கோயிலாண்ட நிற்கிறேன்டா. என்ன கதைடா, வீட்டாண்ட கூப்பிட்டு வரணும்பா. அப்படி ஆமாண்டா, பயமாகுதுடா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மாடா, நான் என்னடா பொய்யா சொல்லிடுறேன் உன்ட்டு. நான் ஏதாவது போய் சொல்லிடுறேண்ணா. இது இருந்தாலும் உன்ட்டு என்ன சொல்லுவேன்? சத்தியமாடா, நான் பொய்யா சொல்லிக்கிறேன். சரிடா, இப்போ என்னடா பண்ணுறது? இங்கே இதெல்லாம் டி நகர் தாண்டா இருக்கிறேன். அந்த பொண்ணு வேற ஒரு மாதிரி பதட்டமாகுதுடா. எனக்கு வேற பயமாகுதுடா, ஏதாவது ஆயிடுமோன்ட்டு. என்னக்கா மச்சா, உன்னை நம்பி தாண்டா இருக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா. சொல்கிறா. இப்போ எங்கடா இருக்கிற? சொல்கிறா, எங்கடா வருது? சும்மாடா, இப்போ என்னடா பண்ணுறது? சொல்கிறா, சும்மா நீ அதே சொல்லுனேங்கிற. யாரு? எங்கள் அம்மாக்காடா. எங்கள் அம்மா பயமாகுதுடா. அதான்டா, நீ ஃபோன் அடிச்சு சொல்ல. சரிடா. இதோ இங்கே தான்டா டி நகர், இந்த பஸ் ஸ்டாண்டு கோயில் இருக்குல்ல, அங்கே தான்டா இருக்கிறேன். ஆமாண்டா, சத்தியமாடா. என்னடா அவ்வளோதானா பழகலாம்? டுடே ஜாலி டுமாரோ காலி. நான் சுற்றி நிற்கிறேன். சரி, பயமானதுடா. வாடா. தாண்டா உனக்கு சொல்றது டீச்சர் மாரி ஒன்ஸ் மோர் கேட்டுங்கிற. இங்க தாண்டா. ஹலோ மச்சான், எங்கடா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டா டி நகரில். உண்மையிலே தான்டா தூக்கிட்டுடா. வந்துட்டு வரப்போகிறேன்.
என்ன பண்ணுறேன் எப்படி எங்கே போகிறதுன்னு தெரியல. கரெக்டாக எங்கே இருக்கிறா? கரெக்டாக திருவள்ளூரில் இருக்கிறேன். சரி என்ன பண்ணுறா? ஆ திருச்செந்தேவி ராமராஜ் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இடம் இப்போ யாருக்கு டவுட் வராது. ஆ நீ கரெக்டாக பிள்ளை மாதிரி ஆடுறதுனா இப்போ உண்மை சொல்லிட்டு கலாயிற மாதிரியான பசங்களாம் எனக்கு சொல்கிறது. ஏய் அப்படிலாம் இல்லைடா, உண்மையிலே தான்டா தூக்கிட்டேன்டா. ஒன்றா வீடியோ கால் பண்ணி காட்டவா? சரி வேணாம் வேணாம் மச்சி கரெக்டாக கரெக்டாக திருவள்ளூரில் இருக்கிறேன். அந்த இதுல ரயில்வே ஸ்டேஷனில் உட்காடுறேன். நீ ஏறு. அது எந்த ஊர் பாப்பா? இது செங்கல்பட்டு. என்னடா டேய்? ஏய் உண்மையிலே தான்டா. சரி நீ வா மச்சி பார்த்துல வா. ஆ கை நீ வந்து ஃபோன் அடி. கையில் வேற காசு எதுவுமே இல்லைடா. யார்டா இது இல்லடா நீ சரி சித்திரி வந்து ஃபோன் அடிடா டேய். ஆ பார்த்துட்டு சீரியஸாக சொல்லிடுறியாடா? ஏய் சீரியஸாக தான்டா தூக்கின்னு வந்துட்டேன்டா, கூட்டிட்டு வந்துட்டேன். சரி நீ சித்திரி வந்து ஃபோன் அடி. நான் ராம்ராஜ் பண்ணிட்டு லைனில் வரேன் உனக்கு. சத்தியமாக நீ வெறுப்பு வச்சானா சத்தியம் கேஸ் நம்ம பிளாக் பண்ணுறோம் நான். ஏய் உண்மையிலே தான்டா கூட்டின்னு வந்துட்டேன்டா. சரி அது சித்திரி வந்து மச்சான் ஆ நான் உன்னை நம்பி தான் மச்சான் கூட்டின்னு வந்துட்டேன். தலை ஒன்று போகல வாடா வாடா ஃபோன் பண்ணுறான். டேய் எதுவும் பிரச்சனை எல்லாம் ஆகாது இல்லடா. டேய் நீ வந்து ஃபோன் எடுத்துடா டேய் வெறுப்பு வச்சு நானே வந்து கூட்டிட்டு வந்து ஃபோன் எடுத்துறேன். மச்சான் காசுலாம் எதுவுமே இல்லைடா. டேய் நீ வாடா பரவாயில்ல இன்னும் ஆக்சிங் பண்ணிடுறான் அவங்க முன்னாடியா? டேய் இல்லைடா தள்ளி வந்து தான் பேசுறேன்டா, காசு இல்லைடா கையில். சரிடாட்டு பரவாயில்லவா? இப்போ என்னத்துக்கு காசு எதுக்கு கேட்டு இருக்கோம்? டேய் வர பஸ் ஃபேர் கூட இல்லைடா. ஓனர்கிட்ட ஃபோனே பண்ணலடா. ஓனர்கிட்ட கூட காசு வாங்காமல் கிளம்பி வந்துட்டேன். இந்த பொண்ணு சரணா வந்து இந்த மாதிரி கூட்டின்னு போயிடு, பொண்ணு பார்க்குறாங்க, சரி மாப்பிள்ளை ஏதோ பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு குத்தா கதை. ஆ வர முடியுமா? திருத்தணி வரையிலும் வர முடியும். திருத்தணி வந்துரு. திருத்தணி வரது ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாலே ஒரு half hour முன்னாடி ஃபோன் பண்ணான். டேய் மச்சான் ஆ இவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டி எடுத்தாங்கடா, அதுக்கோசம் தான் பேசுனேன். டேய் கதை வெளியே எடுத்துக்கிறியா? ஏய் உண்மையிலே தான் மச்சான். சரி மச்சான்.